வினாக்களில் முதல் வினா, திறந்த மூல மென்பொருள், தனி உரிம மென்பொருள் வேறுபாடு தருக. ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. இது ஒரு அட்டவணை போட்டு அந்த அட்டவணையின்படி நாம் எழுதணும். இப்போ அந்த அட்டவணை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திறந்த மூல மென்பொருள், அதே போல் உரிமம், ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, உரிம மென்பொருள். ஸோ இது தலைப்பு போட்டு நீங்கள் எழுதணும். திறந்த மூல மென்பொருள் பலவித நிரல் உருவாக்குபவர்களின் பங்களிப்பால் மன்னிக்கணும், இது தேவையில்லை. திறந்த மூல மென்பொருள் என்பது பயனர் மற்றும் நிரலர்களை இலவசமாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தக்கூடியது. இதே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், தனி உரிம மென்பொருள் என்பது தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு சொந்தமானது. இது பார்த்திங்க அப்படின்னா திறந்த மூல மென்பொருள் மூலக்கூறு முறையில் மாற்றம் செய்ய அல்லது புதிய மென்பொருளாக உருவாக்கக்கூடிய நிரலை நமக்கு அந்த வசதியை கொடுக்கிறது. ப்ரொப்ரைட்டரி பார்த்திங்க அப்படின்னா மென்பொருள் உருவாக்குபவர்கள் மட்டும்தான் மூலக்கூறு முறையை என்ன பண்ண முடியும், விரிவுபடுத்த முடியும், மாற்ற முடியும். ஆனால் அது பயனரும் மாற்றலாம், பிற நிரல்களும் மாற்றலாம். திறந்த மூலத்தில் மூலக்கூறு முறையை மாற்றலாம் அல்லது தேவைப்படக்கூடிய சிறப்பம்சங்களை சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் திறந்த மூல மென்பொருள் என்பது பலரது கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டு அனைவரும் இலவசமாக அணுகக்கூடியதாக இருக்கும். இதே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் என்பது என்னென்னா ஒரு தனிநபராலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினாலோ மட்டுமே உருவாக்கப்பட்டு அது கட்டணம் செலுத்தி பிறரால் பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? திறந்த மூல மென்பொருளில் பார்த்திங்க அப்படின்னா நாம் புதிய அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து நிரலர்களும் அதை அந்த மென்பொருளை மாற்றி அமைப்பதன் மூலமாகவோ அல்லது பார்த்திங்கன்னா புதிதாக சிறப்பம்சங்களை சேர்ப்பதன் மூலமாக அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். புதிய நிரலாக்க உத்திகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா அத்தகைய வசதி இல்லை. ஆனால் இதில் தனி உரிம மென்பொருள் பொறுத்த வரைக்கும் உதவி, பயிற்சி, பாதுகாப்பு மற்றும் நிலைப்புறுதி போன்ற நன்மைகள் இருக்கின்றன. இது நம்பகமானதாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நம்பகத்தன்மையில் கொஞ்சம் ஒரு கேள்வி இருக்குது. என்றாலும் கூட பாதுகாப்பு பற்றின விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், தனிமர மென்பொருள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செலுத்தப்படுகிறது. அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் உதாரணங்கள் ஏதாச்சும் எழுதலாம். தனி உரிம மென்பொருள் கூடிய உதாரணங்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா தனி உரிம இதுதான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா லோட்டஸ் ஃபவுண்டேஷன்ஸ் உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், ஸோ இதெல்லாமே சன் மைக்ரோ சிஸ்டம் உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே பெரும்பாலும் தனி உரிமம் பயன்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் தான். இலவசமாக பதிவிறக்கம் செய்த மென்பொருட்களை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உபுண்டு, ஓப்பன் ஆஃபீஸ், ஸ்டார் ஆஃபீஸ், ஸோ இதெல்லாம் இலவசமாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தக்கூடியது. சரி, இந்த 5 பாயிண்ட் எழுதினா போதும். இதுக்கு ஒரு 5 பாயிண்ட், அதுக்கு ஒரு 5 பாயிண்ட். அடுத்தது இரண்டாவது கேள்வி, திறந்த மூல மென்பொருள் நன்மைகளை விளக்குக. இப்போ இது ஒரு நன்மைகள்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க. திறந்த மூல மென்பொருட்களுடைய நன்மைகள். திறந்த மூல மென்பொருட்களை பயன்படுத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இது இருக்கு பாருங்கள். பலவித திறந்த மூல மென்பொருட்கள் உள்ளன. எனவே நமக்கு பொருத்தமான மென்பொருளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியும். மென்பொருளின் அனைத்து வசதிகளையும் எந்தவித செலவும் கட்டுப்பாடும் இன்றி பயன்படுத்த முடியும். இது மாதிரி மொத்தம் 1 2 3 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். பல திறந்த மூல மென்பொருள் பயன்படுத்த எளிதானவை வரைக்கும் மொத்தம் உள்ள 7 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். இதுதான் திறந்த மூல மென்பொருள் கருவியின் நன்மைகள் அப்படின்னு 7 பாயிண்ட்ஸ் பட்டியலிட்டு எழுதணும். இறுதியாக 5 மதிப்பெண் கேள்வியில் பல்வேறு வகையான திறந்த மூல உரிமைகளை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கும் அந்த பட்டியல் கொடுத்துருப்பாங்க. இதோ இருக்குது பாருங்கள். திறந்த மூல தொடர்புடைய உரிமைகள் அப்பாச்சி லைசன்ஸ் 2.0, BSD 3 class நியூ ஆர் ரிவைஸ்டு லைசன்ஸ், BSD 2 class simplified ஆர் ஃப்ரீ BSD லைசன்ஸ், GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ், GNU லைப்ரரி ஆர் லெசர் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ், MIT லைசன்ஸ், மொசிலா பப்ளிக் லைசன்ஸ் 2.0, காமன் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ், எக்லிப்ஸ் பப்ளிக் லைசன்ஸ்னு இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த உரிமைகளை நீங்கள் எடுத்து எழுத வேண்டும். ஆக இந்த பாடத்தினுடைய 3 மதிப்பெண், 2 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களை பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நன்றி.